மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த புரட்சி என்னவென்று சொன்னால், சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் 32 கிலோமீட்டரில் குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடிய காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்பதும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதன் விளைவாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற அந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முடிவு செய்த நேரத்தில் சென்னையில் மட்டும் 29,187 பேர் பட்டா இல்லாமல் ஆட்சேபனையற்ற புறம்போக்குகிறேன் நீர்நிலை போக்கு போன்ற அந்த பகுதி இல்லாமல் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை 6 மாத காலத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெல்ட் ஏரியா சட்டம் 1962 வந்தது. 62 இருந்து 2024 வரை 25 வரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து 6 மாத காலத்திற்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுவதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம். சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கவிருக்கிறது. அதே போல் மற்ற மாநகராட்சிகள் மதுரை, திருநெல்வேலி போன்ற ஏனைய மாநகராட்சிகளில் இதே போல பிரச்சனை இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகர்கள் பகுதியில் இருக்க அந்த பகுதிகளுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் 57,084 பேர் இதே போல் ஆக்கிரமிப்பு, அதாவது ஆட்சேபனையற்ற பகுதி புறம்போக்கில் அவர்கள் குடியிருந்து வருகிற அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவையும் மாண்பு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 86,000 பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரவையில் முடிவெடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 6 மாத காலத்தில் அதை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஏறத்தாழ இந்த 86,000 பேரும் இன்னும் விடுவிட்டு போயிருந்தால் மனுக்கள் வரும் என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்யுங்கள் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய புரட்சி. ஒரு 62 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த ஆட்சி வந்த பிறகு 10,26,000 பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி விரைவாக வரும் 6 மாத காலத்திற்குள்ளாக 6,29,000 பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பொதுமக்கள் பொதுவாக கலைஞர் வழியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருக்க இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பெல்ட் ஏரியாவுக்கு எடுக்கப்பட்ட அந்த முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கும். அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கிற அந்த இடங்கள், உதாரணத்துக்கு நீர்நிலை புறம்போக்கில் கொடுக்க முடியாது.
மேய்க்கால் புறம்போக்குனா கொடுக்க முடியாது. இதெல்லாம் கோர்ட்லேருந்து இந்த ரெண்டுமே கோர்ட்டில் ஸ்டே இருக்குது. அது இல்லாமல் அரசாங்கத்தை சார்ந்த நஞ்சையோ புஞ்சையோ நத்தமோ ஏதோ இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய கையிலே இருக்கிற அந்த இடங்களை ஆட்சேபம் இல்லாமல், அதாவது கோர்ட்டினுடைய தலையீடு இல்லாமல் இருக்கிற அந்த இடங்களெல்லாம் நாங்கள் வழங்கவிருக்கிறோம். நாளையிலிருந்து வேலை. இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கைட்லைன்ஸ் எந்தெந்த மாதிரி பண்ண போகிறோங்கிறத கைட்லைன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக அரசாணை வெளியிட்ட உடனே வேலை வேகமாக நடப்பதற்காக 2 குழுக்கள், ஒன்று மாவட்ட லெவலில், ஒன்று சென்னையில் தலைமைச் செயலாளர் லெவலில் 2 குழுக்கள் அமையவிருக்கிறது. 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த பட்டாவெல்லாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 4 வருட காலத்தில் 10 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கிறோம். இன்னும் 6 லட்சம் பேருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் வீடு இல்லை, நிலமில்லை, குடியிருக்க இடமில்லை என்று சொல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதை நாங்கள் சர்வே பண்ணோம். நாங்கள் எவ்வளோ வேறு தேவை இருக்கும். ஒரு ஸ்கீம் போடுறோம். அந்த ஸ்கீம் போடும்போது இதனால் எவ்வளோக்கு வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 86,000 பேர் வர்றாங்க. 86,271 பேர். இந்த சென்னையை சுற்றி மட்டும் நாங்கள் கணக்கெடுத்தபடி 29,187 பேர் அரசினுடைய கட்டுப்பாடில் இருக்கிற, அதாவது அரசால் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல குடியிருப்பவர்கள் 29,187 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வேறு மாநகராட்சி இருக்குல்ல, அந்த மாநகராட்சியில் நகராட்சியில் இருக்கவர்கள் 57,000 பேர் இருக்காங்க. கலெக்டரேட்டே அங்கேயே விண்ணப்பிக்கலாம். அதெல்லாம் நான் கைட்லைன்ஸ் போடுறோம். இன்னைக்கு வந்து கோர்ட்னாச்சு நீர்நிலை புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு, மயானம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சேபனையான இது. நஞ்சை, புஞ்சை, நத்தம் அரசாங்கத்தால் எது கொடுக்க முடியுமோ கொடுக்கக்கூடிய இடத்துல குடியிருப்பவர்களுக்கு வழங்கக்கூடிய வேலையை உடனடியாக செய்யுங்கன்னு இருக்காங்க. கைட்லைன்ஸ் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் கரெக்டாக போட்ட பிறகு அதை பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் மனுக்கள் ஏற்கனவே இது யார் கணக்கெடுத்துக்கோங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். அது போக இன்னும் யாராவது விடுபட்டு போயிருந்தால் அவங்களும் விண்ணப்பிக்க நேரத்தில் அவர்களுக்கும் கிடைக்கும். இல்லைம்மா, இப்போ இன்னைக்கு தேதியில் கலெக்டர் ஆஃபீஸு இது எப்படி இந்த ப்ராக்ரஸ் வருதுன்னு பார்த்து முகாம் போடுறது தான். ஒரு தாலுகா லெவலில் முகாம் போடுவோம். எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் தலைவரோட எண்ணம். இந்த 29,000 பேர் மட்டும் சென்னையில் கொடுக்கணும் எண்ணம் இல்லை. ஆட்சேபம் இல்லாத இடத்துல இன்னும் அதிகப்படியான பேர் இருப்பாருன்னு சொன்னால் அவங்களுக்கும் கொடுக்க சொல்லி தான் தலைவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் அதான் நான் சொல்கிறேன்ல, எந்த ஒரு மனிதனுக்கும் குடியிருக்க இடம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 10 லட்சம் பேர் பட்டா கொடுத்துருக்கோம். இன்னொரு 6 லட்சம் பேர் பட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த வேலையெல்லாம் துரிதப்படுத்துகிறோம். இந்த பெல்ட் ஏரியாவுக்காக 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு கமிட்டி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இருக்குது. ஒன்று சென்னையில் சிஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது. விரைவுபடுத்தி 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணியெல்லாம் முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. எல்லாம் கைட்லைன்ஸ் கரெக்டாக வரும். ஒரு ஏரியா ஒரு மாதிரி இருக்கும்ல, நகராட்சி ஒரு மாதிரி இருக்கும், விருதுநகரில் ஒரு மாதிரி இருக்கும், மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே இருக்குது. இதெல்லாம் கைட்லைன்ஸில் கரெக்டாக பண்ணி எல்லாருக்கும் நீங்களும் கட்டணும்ல. நாங்கள் போடுறது வேறு, நீங்கள் எத்தனை வருஷமாக குடியிருந்திருக்காங்க எல்லாம் கணக்கு பார்த்து ஒரு லிமிட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் தாராள மனதோடு இருக்கிறார்கள். நல்ல காரியத்தை நிச்சயமாக செய்வார்கள்.